ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறவங்க சோழர்கள். ஓகேங்களா? சோழர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். இது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அடிக்கடி கொஷின்கள். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. முதலாம் பராந்தகன் சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பொன்வேய்ந்த சோழன், மதுரையை கொண்டான். இந்த ரெண்டு சிறப்பு பெயரால் முதலாம் பராந்தகன் சோழன்றவங்க அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். இவர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்முடி சோழன், சிவபாத சேகரன், திருமலைகளை கண்ட சோழன், அருண்மொழிவர்மன். இந்த பெயர்களை கொண்ட மன்னன் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். நெக்ஸ்ட் முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான், காடாரம் கொண்டான், பண்டித சோழன். முதலாம் குலோத்துங்கன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் தவிர்த்த சோழன், திருநீற்று சோழன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கரிகால சோழன். ஏலிசை வல்லவன், நரிமுடித்து சொல்லாமல் முறை செய்த அரசன் என்ற சிறப்பு பெயரால் கரிகால சோழன் அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் குலோத்துங்கன் சோழன் அப்படின்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா கிருமிகண் சோழன். நெக்ஸ்ட் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அப்படின்ட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ பாண்டியன். இவங்கள தான் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ சோழர்களை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பல்லவர்களை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க சிம்ம விஷ்ணு. இவங்களை எந்த சிறப்பு பெயரால் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனி சிம்மர். இந்த சிறப்பு பெயரால் தான் சிம்ம விஷ்ணுவை அழைப்பாங்க. முதலாம் மகேந்திரவர்மன். இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சித்திரகார புலி, விசித்திர சித்தன், சங்கீரண ஜதி, மத்தவிலான் என்ற சிறப்பு பெயரால் முதலாம் மகேந்திரவர்மனை அழைக்கப்படுறாங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன், வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயரால் முதலாம் நரசிம்மவர்மன் அழைக்கப்படுறாங்க. இரண்டாம் நரசிம்மவர்மன் யாரை சொல்றாங்கன்னா ராஜசிம்மன், ஆகாம பிரியன். மூன்றாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு யாரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தொல்லாரி அடித்த நந்திவர்மன், காவிரி நாடன் என்ற சிறப்பு பெயரால் மூன்றாம் நந்திவர்மனை சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க சேரர்கள். சேரர்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறவங்க நெடுஞ்சேரநாதன். இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இமயவர்மன், ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயரால் நெடுஞ்சேரநாதனை சொல்றாங்க. உதயஞ்சேரல் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சோற்றுதியன். சேரன் செங்குட்டுவன். அவங்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டவன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க பாண்டியர்கள். முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலியுக ராமன், அதிசய பாண்டி தேவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவங்களுடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பொன்வேய்ந்த பெருமான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை வராங்க. முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பொன்வேய்ந்த பெருமான். இதுதான் இவங்களுடைய சிறப்பு பெயர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க முதலாம் பராந்தகன் சோழன். இவங்க பொன் வேய்ந்த சோழன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையானங்கட செருவென்ற நெடுஞ்செழியன் இப்படின்ட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அப்படின்ற பாண்டிய மன்னரை தான் சொல்றாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் மாரவர் முன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு யாரை சிறப்பு பெயரால் சொல்கிறாங்க அப்படின்னா கொல்லம் கொண்ட பாண்டியன். இந்த சிறப்பு பெயரால் முதலாம் மாரவர் முன் குலசேகர பாண்டியன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்னர்களும் சூடிக்கொண்ட மாலை, துறைமுகம், தலைநகர், அவங்க சூடிக்கொண்ட பட்டங்கள், இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவங்க சேரன். இவங்க சூடிக்கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வளைவன், இரும்பொறை. இந்த பட்டங்கள் எல்லாம் சேர மன்னன் சூடியிருக்கிறாரு. இவர்களுடைய மாலை பார்த்தீங்க அப்படின்னா பனம்பூ மாலை, துறைமுகம் முசிறி, தொண்டி, தலைநகர் வஞ்சி. சோழன் சூடிக்கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளையன். இவர்களுடைய மாலை அந்திப்பூ மாலை, துறைமுகம் புகார், தலைநகர் உறையூர். பாண்டிய மன்னன் சூடிக்கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா மாறன், வழுதி, செலியன், தென்னர்.
இவர்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை. இவருடைய துறைமுகம் கொர்க்கை. இவருடைய தலைநகர் மதுரை. அவ்வளோதான் காய்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.